நாமும் தேவையில்லாத யுத்தங்களை தவிர்ப்போம். கர்த்தருடைய யுத்தத்தை பண்ண வேண்டிய நாம் மனுஷர்களோடும் நம்ம போரிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய யுத்தம் அந்த எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 அந்த வசனங்களில் பார்க்குறோம் அல்லவா? நம்முடைய யுத்தமோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த வானமண்டலத்து பொல்லாத அதிகாரிகளோடும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடும் வானமண்டல சேனைகளோடு யுத்தம் பண்ணுமே தவிர மனுஷர்களோடு போராடி சபை மக்களோடு கூட போராடி அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு போராடி நம்மை நாமே கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது. அதிகாரம் 2 சாமுவேல் அதிகாரம் 2. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். இப்போ அடுத்தடுத்து அதிலிருந்து இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் விசாரித்து செய்கிறத பார்க்குறோம். 27ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன். அங்கே தான் யோசித்து பெலிஸ்தரை தவிர்த்து போயிட்டார். இருதயத்தின் யோசனையினால் போனார். அதனால் பெரிய அவர் அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கர்த்தரை நோக்கி கேட்காம எதையும் செய்ய மாட்டார். ஆனாலும் என்னைக்கெல்லாம் கர்த்தரை கேட்காம செஞ்ச சில காரியங்கள் நான் பிற்பாடு இருந்துச்சு, அப்புறம் சரியாக வாங்கி கட்டி கொண்டார். நம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தரை கேட்காம எதையும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் சரியாக வாங்கி கட்டிக்கிடுவோம். சரி, கர்த்தர் கேட்குறாரு, போங்கிறார். எங்கே போகலான்னு கேட்குறாரு. அப்போ எப்ரோனுக்கு போங்கிறார். அப்போ எப்ரோன் ஒரு அடைக்கலப்பட்டினம், அங்கே போகிறார். அப்போ 2 மனைவிகள், அதுக்கப்புறம் அபிகாயிலோடு போகிறாங்க. அன்றைக்கு தன்னோட மனுஷரையும் அந்த 600 பேரையும் கூட்டிக்கிட்டு போய் அந்த எப்ரோனில் அந்த சுற்று ஊர், அந்த எப்ரோனை சுற்றி இருக்கிற ஊர்களில் ஒரு ஊரில் குடியேறுறாங்க. அப்போ ஏன்னா இவங்க 600 பேரில் ஒரு ஊரே போன மாதிரி தான். அப்போ யூதாவின் மனுஷர் வந்து அங்கே யூதாவின்
வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. எப்ரோன் வந்து ஒரு அடைக்கலப்பட்டினம், அங்கே அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாங்க. யூதா வம்சத்தார் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. கீலேயாத் தேசத்தை யாபேசின் மக்கள் சவுல் அடக்கம் பண்ணதாக தெரிய வருது. அவளுக்கு அந்த லீடர் பாருங்களேன், ஜனங்களும் அவர் மேலே அபிஷேகம் பண்ணாங்க. அந்த யூதா கோத்திரத்து மக்கள் ராஜாவாயிட்டார். இப்போ யாபேசின் மக்கள் சவுல் மேலே இவர் கோபமாக இருக்கலை. சில ஆட்கள் புதைச்சதுக்கப்புறம் எலும்பை கூட எடுத்து அதை எரித்து அப்படி கூட பழி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவனை அடக்கம் பண்ணின யாபேசின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்கிறார். அவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறார். நீங்களும் நல்ல சேவகராக இருங்கன்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து தன்னுடைய இராணுவத்தில் அந்த யாபேசின் மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, சேர்த்துக்கிட்டாராம். சவுலின் படைத்தவனாய் நேரின் குமாரனாய் அப்னேர் சவுலின் குமாரனாய் இஸ்போசேத்தை மக்னாயிமுக்கு அழைச்சிட்டு போய் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கிட்டான். இப்போவுமே எங்கள் யூதா கோத்திரத்து மக்கள் தனியாக ராஜாவாக வச்சுருக்கிறாரு. யாரை? தாவீதை. மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் யார் தான் ராஜா? இஸ்போசேத், அதாவது சவுளுடைய மகன் சொல்லி யார் அதை பிரகடனப்படுத்தினான்னா அப்னேர் படைத்தலைவன் அப்படின்றது தான். அப்போ இந்த படைத்தலைவன் தான் அங்கே இஸ்போசத்தை விட யார் பவர்ஃபுல்லான ஆள்னா இந்த அப்னேர் தான். அப்போ சவுலின் குமாரனா இஸ்போசேத்து இஸ்ரவேல் ராஜாவாக 40 வயசு. அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுறான். யூதா கோத்திரத்தார் மட்டும் தாவீதை பின்பற்றுறாங்க. அப்போ தாவீது எப்ரோன்லேயும் யூதா கோத்திரத்து மேல் ராஜாவாக இருந்த நாட்கள் 7 வருஷமும், ஆமாம் எத்தனை மாதம் சொல்லப்பட்டிருக்குது? 6 மாதமும், 7.5 வருஷம். 7.5 வருஷம் எங்கே இருக்கார்? யூதாவில் இருக்கிறார். பாருங்கள், அவசரப்படாதீங்க எதுலேயுமே. தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, அவசரப்படாமல் நிதானமாய் ஆண்டவர்கிட்ட கேட்டு காரியங்களை செய்தார். அது அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ நேரின் குமாரன் அப்னேர் சவுலின் குமாரன் இஸ்போசேத்தின் சேவரை கூட்டிக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. இது நடக்குது. 2 பேரும் போயிருக்கிறாங்க. அப்னேர் ஒரு பக்கம் இருக்கிறாப்புல, இந்த பக்கம் யோவாப் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க. சந்தித்த உடனே அங்கே அப்னேர் சொல்கிறாரு, நமக்குள்ள 2 பேருக்கு சிலம்பங்க, நம்ம உங்கள்கிட்ட ஒரு பார்ப்போம், கொஞ்சம் பேர் வாங்க, 12 பேர் வாங்க, நாங்கள் 12 பேர் சிலம்பம் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்கலான்னு இருக்கான். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு. தேவையில்லாத ஒன்று, அவசியம் இல்லாத ஒன்று செய்கிறாங்க. அப்படி செஞ்ச உடனே என்ன நினச்சுன்னா, 12 பேரும் அந்த பக்கம் இருக்கிறவனு இந்த பக்கம் இருக்கிறவனு நிகர், அவனுக்கு இவன் சரியானவங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, சண்டை கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவன் தலையை அவன் பிடிச்சிக்கிட்டு 12 பேர் ஒன்று போல் 1 2 3 சொன்ன மாதிரி அவன் வயிற்றில் குத்த, இவன் வயிற்றில் குத்த 24 பேரும் செத்து போயிட்டான். அது கொடுமையான ஒரு காரியம் பாருங்கள். அது அந்த ஊர் பேர் எல்காத் அசூரிங்கிற இடத்துல நடந்துச்சு. அப்போ இப்படி உடனே 2 பேத்துக்கும் யுத்தம் வந்துச்சு. இதான் வேண்டான்னு சொன்னேன், நீ ஏன்ப்பா வேணும்னு சண்டை வருவதற்கான முகாந்திரத்தை பார்த்தீங்களா? சண்டை வருவதற்கான முகாந்திரம், தேவையில்லாத சண்டை ஆரம்பித்து அதில் யார் ஜெயித்தாங்களோ அப்புறம் தோற்று போனவொடனே ஜெயித்தவங்க தோற்றவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். எப்படியோ சண்டை வரும். ஆனால் இங்கே என்ன சண்டை வந்து போச்சு, 24 பேரும் செத்து போயிட்டான். 2 ஓடுறாங்க, எப்படியாவது அப்னேரை கொன்றணுன்னு அந்த ஆசைகள்னு ஒருத்தன், இந்த செரியாவின் குமார் யோவாபோடு சேர்ந்த ஒருத்தர் இருக்கான். குமாரராகிய யோவாபு ஆசைகள் இருக்காங்க. ஆசைகள் அவனை பின்பற்றிகிட்டே போகிறான். எப்போ நீ என்னை விட்டு போயிரு, நான் உன்னை கொல்லணும். அப்போ அந்த யோவாபு எப்படி பார்க்க, இவங்கள கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். 2 பக்கமும் தளபதிகளாக இருந்தாலும் எப்படி நாங்கள் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன தர்மம், அவன் என் தம்பியை கொண்டு விட்டேன்னு வருத்தப்படக்கூடாதுப்பா, நீ விலகி போனான். அவன் விட மாட்டேன்னு கடைசி வழி இல்லாமல் அப்னேர் என்ன செஞ்சார், ஆசைகளை கொண்டு விட்டார். அது பின்னால் ஈட்டி வச்சு ஒரு இடி அடித்தார். அது வயிற்றில் குத்தி வெளியே வந்துடுச்சு, செத்தே போயிட்டான். அப்போது தொடர்ந்து போகிறாங்க. இது அம்மாமேடு அப்படிங்கிற இடத்து வரைக்கும் விரட்டிட்டு வர்றாங்க. அப்போ அப்னேரை பின் சென்ற பென்யமீன் எல்லோரும் அங்கே ஒரு மலை மேலே நின்று அப்னேர் கூப்பிட்றான். யோவா பார்த்து, ஐயா பட்டையும் சங்காரம் பண்ணணுமா, முடிவில் கசப்பு உண்டாகுன்னு அறிகிறான், தங்கள் சகோதரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாது. இப்போ தெரியுது அப்னேருக்கு சகோதரர்களுக்குள்ள சண்டை. நிறைய நேரம் சகோதரர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுகிறவனுக்கு அவன் தோற்றுறான், ஆபத்து வரும், சாபம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 பேருக்குள்ளே சண்டை இழுத்து விடாதீங்க. முடிஞ்சால் 2 பேர்த்துக்குள்ளே சமாதானம் பண்ணிப்பார். முடியலையா உன் வேலையை பார்த்துட்டு போ, சண்டையை இழுத்து விடாத, அது உனக்கு அபத்தம். சரி, இப்போ அப்போ உடனே யோவாப் சொல்ல, நீ தானே காலையிலேயே அந்த சிலம்பம் ஆடட்டுன்னு பேசாதிருந்தீரானால் அவங்க சகோதரி பின்தொடராமல் போயிருப்பாங்க என்று ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீ தானே பேசிட்டேன்னு. கடைசியில் எக்காலம் யோவாப் தான் எக்காலம் ஊதுறாரு. அப்புறம் யுத்தம் நிற்குது. நேராக பரப்பிட்டு, ஆமாம் இவங்க முழுசும் தாவீது இடத்துல வர்றாங்க. அவன் என்ன செய்கிறான், அப்னேரும் அவன் மனுஷரும்
அவன் அந்த அந்த அந்தர வழியாக போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவம் நடந்து மக்னாய்க்கு போயிட்டான். யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்தான். எண்ணி பார்த்தா 19 பேர் காணோம். ஆசைகளும் சேர்த்து 19 பேரும் ஆசைகளும் 20 பேர் குறைஞ்சிருந்தாங்க. அதே சமயம் பென்யமீனில் அப்னேரில் நினச்சா 310 பேர் 360 பேர் அவங்க செத்து போயிட்டாங்க. அப்புறம் ஆசைகள் எடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. பின்பு அவங்க விடிய விடிய நடந்து எப்ரோனுக்கு வர்றதை பார்க்கணும். இந்த சம்பவத்தில் என்ன பார்க்கணும், இது ஒரு தேவையில்லாத யுத்தம், அவசியம் இல்லாத யுத்தம். நாம் ஏற்கனவே 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே தாவீதுக்கு சொல்லப்பட்டது, நீர் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவராமே, நீர் இந்த யுத்தத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அபிகாயில் தடுத்து போடுறதை பார்க்குறோம். நாம் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவங்க தேவையில்லாத யுத்தத்தை செய்யக்கூடாது. நாம் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவங்க நம்முடைய சகோதரர்களுக்குள்ளேயும் யுத்தம் பண்ணாது. அந்த இதைத்தான் ரொம்ப தாவீது ரொம்ப காப்பாற்றிட்டே வந்தார். அப்படி செய்ய ஒரு யுத்தம் பண்ணக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்தார். இன்னும் பின்னொரு நாள்லையும் பார்ப்போம், யுத்தம் வந்து அநேகர் செத்து போகக்கூடாது, நம்முடையவர்களே சாகக்கூடாதுங்கிறதுல தாவீது ரொம்பவும் அதில் ஒரு கவனமாக இருந்ததை நம்ம பார்க்கலாம். அதாவது அப்சலோம் காலத்தில் நடந்த சம்பவத்துலேயும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். என்னென்னா, நம்ம யுத்தம் வந்தால் ஆட்கள் 2 பக்கமும் செத்து போவாங்க, 2மே நம்ம ஜனங்கள், யூதா ஜனங்கள் தானே. அதனால் நாம் யுத்தத்தை தவிர்ப்பதற்கு நாம் நாட்டை விட்டு வெளியே போயிட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவர் நாட்டை விட்டு வெளியே போவதற்கான தீர்மானித்தார். தான் மகனோட யுத்தம் பண்ணுவதற்கு இராணுவத்தை கூட்டாதிருந்தார். ஏனால் செத்து போனால் ஒருத்தர் செத்தா கூட அந்த பக்கம் ஒருத்தர் செத்தாலும் சரி, இந்த பக்கம் ஒருத்தர் செத்தாலும் சரி, அது யார் என்றால் நம்முடையவர்களாக இருக்கும் என்று எண்ணித்தான் தாவீது யுத்தத்தை தவிர்த்தார். நாமும் தேவையில்லாத யுத்தங்களை தவிர்ப்போம். கர்த்தருடைய யுத்தத்தை பண்ண வேண்டிய நாம் மனுஷர்களோடு நம்ம போரிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய யுத்தம் அந்த எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 அந்த வசனங்களில் பார்க்குறோம் அல்லவா. நம்முடைய யுத்தமோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த வானமண்டலத்து பொல்லாத அதிகாரிகளோடும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடும் வானமண்டல சேனைகளோடு யுத்தம் பண்ணுமே தவிர மனுஷர்களோடு போராடி சபை மக்களோடு கூட போராடி அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு போராடி நம்மை நாமே கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 2 சாமுவேல் 2ஆவது அதிகாரத்தை பார்க்குறோம். 2ஆவது அதிகாரத்தில் தாவீது அந்த யூதா கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவாகிறதான விஷயத்தை நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக அவர்களுக்குள்ளார யுத்தம், சவுலுடையதான அந்த ஜனங்களுக்கும் தாவீதுக்கும் நடக்கிறதான அந்த யுத்தத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். சகோதரர்களுக்குள்ளார ஒரு யுத்தத்தை நம்ம இதில் பார்க்குறோம். இதற்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி இதை அவாய்ட் பண்ணுவதற்காக தாவீது என்ன செய்தார், அடுத்த தேசத்துக்கு என்ன செய்தார், பெலிஸ்த தேசத்தில் போய் குடியிருந்தார். அவருக்கு அன்னைக்கே இது மாதிரி யுத்தம் பண்ண தெரியாதா என்ன? ஆனாலும் என்ன செய்தார், காலம் மறுமுறை பொறுமையாக இருந்தார். அந்த யுத்தத்தை அவர் தவிர்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்முடைய சகோதரர்களை நாம் நேசிக்க கர்த்தர் நமக்கு இருதயத்தை தந்தருள்வாராக. என்ன செய்யக்கூடாது, அனாவசியமாக ரத்தங்கள் என்ன செய்யக்கூடாது, சிந்தப்படக்கூடாது. தேவனுக்காக நம்முடையதான பலன், நம்முடையதான பிரயாசங்கள் எல்லாம் தேவனுக்காக செலவாகணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக சண்டையிட்டு நம்முடையதான பலனை நம்ம செலவு பண்ணாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஜெபிப்போமா? அப்பா, இரக்கமும் கிருபையும் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். இந்த யுத்தம் கர்த்தாவே அப்பா உங்களுடையது அல்ல, என்னுடையதுன்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்டதான் நல்ல ஒரு இருதயத்தை தாரு கர்த்தாவே. இந்த இடத்துல கர்த்தாவே அப்னேரும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யோவாபும் கர்த்தாவே சண்டை போட்டு அப்பா தேவனே ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்குனதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே அப்பா ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு தேவனே அப்பா பொறுமையும் கிருபையும் தந்து அப்பா மன்னிக்கிற ஸ்பாவத்தை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் ஸ்பாவத்தால் நீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.